Taste the Daily. Taste the Daily. அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உரையாற்றி வருகிறார். மக்கள் தொகை குறைவாக உள்ளதால் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ், இந்த தொகுதி மறுவரையில அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உரையாற்றி வருகிறார். அவர் என்ன உரையாற்றுகிறார்? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தற்போது தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிறது. முதலில் முதலமைச்சர் பேசியிருந்தார். முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு முதலில் திமுகவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது திமுக பொறுத்தவரையில் அதில் RS பாரதி அவர்கள் பேசியிருந்தார். அவர் பேசும்போது ஏறக்குறைய முதலமைச்சர் என்ன பேசினாரோ அதே கருத்தை தான் அவர் பேசியிருந்தார். அவர் பேசி முடித்தவுடன் அடுத்த வாய்ப்பு அதிமுகவிற்கு வழங்கப்பட்டது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருந்தார். அவர் பேசும்போது சில புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறதுன்னு முதல் 5-6 இடங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மாநிலங்களுடைய பெயர்களை மட்டும் குறிப்பிட்டு அந்த மாநிலங்கள் விகிதாச்சார அடிப்படையிலே எவ்வாறு பயன்பெறும், தமிழ்நாடு எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதையும் அவர் பேசினார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 7,18,00,000 பேர் தான் தற்போது இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கப்படும் போது நாம் பாதிக்கப்படுவோம் என்பதை புள்ளி விவரங்களோடு அவர் எடுத்துரைத்து பேசியிருக்கின்றார். இந்த ஆர்டர் படி பார்க்கும்போது இப்போது 4வது நபராக அன்புமணி, பாமக தலைவர் அன்புமணி பேசிக் கொண்டிருக்கிறார். முதலில் திமுகவிலிருந்து RS பாரதி பேசினார். அதனைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி அவர் பேசினார். அவர் பேசும்போது இறுதியாக சொன்ன வார்த்தை என்பது, நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும். இந்த விகிதாச்சார அடிப்படையிலே எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக தமிழகம் பாதிக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். அதாவது தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவிற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். தமிழக அரசு முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை நாங்கள் ஒருமனதாக ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அவர் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது பாமக சார்பிலே அன்புமணி பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சியாக தொடர்ந்து பேச அனுமதி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 நிமிடங்கள் முதல் 3 நிமிடங்கள் வரை அதிகபட்சமாக பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் சுருக்கமாக தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்திதான் படிக்கிறார்கள். பல தலைவர்களும் தங்கள் கையிலேயே ஒரு வெள்ளை காகிதத்தால் A4 ஷீட்ல சில புள்ளி விவரங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரங்களை காண்பித்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது பாமக தலைவர் அன்புமணி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும் போதாது, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் அழைத்து இது போல ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். தமிழ்நாடு மட்டும் சென்று இந்த போராட்டத்தில் இறங்கினால் இது சரியாக வராது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் இருக்கும் அல்லவா, உதாரணத்துக்கு தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகை சரியாக கடைபிடித்த காரணத்தால் விகிதாச்சார அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த மாநிலங்கள் அனைத்தையும் நாம் ஒன்று சேர்வோம். இந்த தென் மாநிலங்கள் அனைத்தும் இது போன்று ஒரு கூட்டத்தை நடத்தி ஒன்று சேர்ந்து வலியுறுத்தினால் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று அன்புமணி பேசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் சில புள்ளி விவரங்களையும் சில விஷயங்களையும் சுட்டி காண்பித்து அந்த பீகாருடைய மக்கள் தொகை, உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை, அந்த விஷயங்களையும் சுட்டி காண்பித்து பேசி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.